வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரையும் செயலாளர் பாரதிதாசனையும் வணங்கி நமது ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழையா அவர்கள் ஆசியுடன் இந்த கவியரங்கம், இந்த பட்டிமன்றம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. பட்டிமன்றத்திற்கு தலைப்பு பாரதி போல் இன்றைய சூழ்நிலையில் வாழ முடியுமா முடியாதா என்றொரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். பாரதி போல் இன்றைய சூழலில் வாழ முடியுமா முடியாதா என்ற ஒரு அருமையான ஒரு சொல்லாடல் நமக்கு பரிச்சயமானதுதான். அதை அழகாக வாதிடுவதற்கு பல சான்றோர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று நடத்த நமக்கு எல்லாம் திருக்குறள் செல்வி திருமதி ராஜமணி அம்மையார் அவர்கள் நடுவராக இருந்து இதில் நடத்த தர விழுந்துள்ளார். அவரை வருகவென வரவேற்று இந்த பட்டிமன்றத்தை நாம் கொண்டு செல்வோம். இந்த முன்னேற்றத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்து வரும் பல்வேறு சாதனைகளில் ஊடே இன்றைக்கு புதன்தோறும் பட்டிமன்றம் என்ற ஒரு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுடைய உரையை ஆற்ற வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய சூழலில் பாரதி போல் வாழ்வது என்பது முடியுமா முடியாதா? இன்றைய சூழலிலே பாரதி போல் வாழலாம் என்பது முடியுமா முடியாதா என்ற இருவேறு கருத்துகளின் படி இங்கே முன்மொழிய வந்திருக்கிறார்கள் இந்த பட்டிமன்றத்திலே கவிஞர் பெருமக்கள், சிந்தனை பேராளர்கள். அதுவும் பல்வேறு ஆளுமைகள் பாரதி சுடர் என்ற விருதை வாங்கியவர்களாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது மேலும் மேற்கூட்டச் செய்கிறது. இன்றைய சூழலில் பாரதி போல் வாழ முடியாது என்று இங்கே பேச வந்திருக்கிறார்கள் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள், கவிஞர் பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள், பாரதி சுடர் நாகம்மாள் நீலகாந்தன் அவர்கள். இவர்கள் பாரதியை போல் வாழ முடியாது என்ற கருத்திலே இங்கே முன்மொழிய இருக்கிறார்கள். இன்றைய சூழலில் பாரதி போல் வாழ முடியும் என்று இங்கே பேச வந்திருக்கிறார்கள் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள், கவிஞர் புவனேஸ்வரி ராதாகிருஷ்ணன் அவர்கள், மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக இன்றைய பட்டிமன்றத்தை மிக சிறப்பானதொரு பட்டிமன்றமாக ஆக்கித் தரும்படி வருக வருக என்று வரவேற்கிறேன். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், கொள்ள இன்பம் புலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள் என்று கலைவாணியை தொழுது இன்றைய நிகழ்வு மிக சிறப்பானதொரு நிகழ்வாக அமைய வேண்டும் என்று பாரதியின் ஊடே அவனுடைய சிந்தனைகளை இங்கே முன்மொழிந்து அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய சூழலில் பாரதி போல் வாழ்வது என்பது முடியாது என்று தன்னுடைய கருத்தை முன்மொழிய முதலாவதாக வருகிறார் பாரதி சுடர்
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்கள். ஐயா, வாருங்கள் ஐயா. அருமையான ஒரு தலைப்பில ஒரு பட்டிமன்றம் தொடங்கி இருக்கிறது. பெருங்கவி பாரதியாரை போல இன்றைய சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் வாழ முடியுமா முடியாதா? எதுக்கு ரெண்டு கேள்வி? முடியாதுங்க தெரிந்த ஒரு விடயம். தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறீங்க. இந்த தலைப்புல இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேரு, ஒரு பக்கம் 3 பேர் முடியாதுன்னு உண்மையை சொல்றது வந்திருக்கோம். முடியும்னு ஒரு பக்கத்துல பொய் சொல்றதுக்கு ஒரு 3 பேரு. எங்களுக்கு இடையில நம்ம நடுவரம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்களை எதுக்கு பாடாப்படுத்துறீங்க? எனக்கு அதான் புரியாத விஷயமா இருக்கு. திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார அநியாயத்துக்கு பாடாப்படுத்த போறீங்க. முடியாது. பாரதி என்பவன் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய ஒரு மகா புருஷன். தம் வீட்டுல உணவு இல்லைன்னு தெரியும், தன்னுடைய வீட்டுடைய வறுமை நிலை தெரியும். ஆனா அந்த வறுமை நிலையில இருந்த கொஞ்சம் அரிசி எடுத்து சிட்டுக்குருவிகளுக்கு போட்டு பாக்குறான்னா அப்போடைய உயர்ந்த உள்ளம் எப்படிப்பட்டது? இன்றைக்கு நாம யாராவது அப்படி இருப்போமா? பக்கத்து வீட்டு கொடியில காய போட்டு ஜம்காலத்தை பிடிங்கி தூக்கிட்டு வர ஆள் நம்ம ஆளுங்க. வாழ முடியுமா? முடியாது. பக்கத்து வீட்டு மரத்துல மாமரத்துல காய் காய்ச்சி நம்ம வீட்டு பக்கம் விழாதான்னு பார்த்துக்கிட்டே இருக்க ஆளுங்க. வாழ முடியுமா? பாரதி போனா வாழ முடியாது. அந்த அரிசி கொஞ்சம் இருக்குது, அதை சமைச்சு சாப்பிட்டு பெருசா நம்ம எல்லாருமே பசியாட பொருள். ஆனா இந்த குருவிகள் சாப்பிட்டா பசியாரும், அதுங்க பசியா ஆற்றுவோம்னு நினைப்பாங்க. அந்த உள்ளம், அந்த எண்ணம், உணர்வு வெள்ளைக்காரன் பிடித்து செயலை அடைத்து விடுவான் என்று தெரிந்திருந்தோம். வாழ்க்கையிலே கிஞ்சித்தும் விட்டு கொடுக்காமல் ஒரு மனிதனால் வாழ முடியும் என்று சொன்னால் அது மகாகவி பாரதியார் ஒருவரால் தான் வாழ முடியும். இந்த உலகத்திலே இது போன்ற மகா புருஷர்கள் எப்போதேனும் ஒரு முறை தோன்றுவது உண்டு. அப்படி அதாவது கிடைத்திருக்கிறிய அவரே சொல்றாரு மாமணியேன்ற அந்த மாமணி, அவர்தான் அந்த மாமணி. அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் மகாகவி பாரதியார். எதிரணியில இருக்க சொல்லுவாங்க, நாம பாரதியில கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட ஒரு முழு பாரதி ஆயிடுவோமேன்னு சொல்லுவாங்க. கணக்கெல்லாம் போட்டு சொல்லுவாங்க. நான் கூட எழுதியிருக்கேன், நீயும் ஒரு பாரதி நானும் ஒரு பாரதி அப்படின்னு எழுதியிருக்கேன். நீயும் ஒரு பாரதி நானும் ஒரு பாரதி, பாரதி போல் வாழ்ந்து விட்டால் நாம் எல்லோரும் பாரதி. வாழ முடியாது. பாரதி போல் வாழ்ந்து விட்டால், இந்த வாழ்ந்து விட்டால் அர்த்தம் வாழ முடியாது. நம்மளால வாழ முயற்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் பாரதியுடைய தன்மை. நான் கொஞ்சம் லேசாக விட்டு கொடுத்திருந்தால் பாரதிக்கு ஒரு சற்பட்டம் கிடைத்திருக்கும், அவனுக்கு ஒரு பெரும் பதவி கிடைத்திருக்கும், தன்னுடைய குடும்பத்தின் வறுமை போயிருக்கும். ஆனால் இன்றைய நிலை என்ன? தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு கிடைத்தாலும் கூட அதிகப்படியாக எப்படி சம்பாதிப்பது என்று நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பம் நாம் நன்றாக இருந்தால் போதும், அடுத்தவன் எப்படி போனாலும் நமக்கு கவலை இல்லை என்று நினைப்பவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று சொன்னான் பாரதியார். காணி நிலம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 மனைகள், 60 மனைகள் கொண்டது ஒரு காணி நிலம். ஆனா அவன் கேட்ட காணி வேற. அவன் கேட்ட காணி எதுன்னு சொன்னா, நாம வீடு கட்ட நிலத்தை காணின்னு சொல்லுவோம், பயிரிடு நிலத்தை வயல்னு சொல்லுவோம், நம்ம வீட்டை காணின்னு சொல்லுவாங்க. வாழறதுக்கு ஒரு வீடு கொடுந்தான் கேட்டாங்க.
அவனே பெருசா காணிலத்தெல்லாம் இருக்கு. ஆனால் அதை கூட நாம் கொடுக்க முடியவில்லை. ஆனால் நாம் அப்படி இருப்போமா? அடுத்தவன் நிலத்தை அபகரிச்சு நம்ம பேர்ல பட்டா போட்டு அதை பிளாட் போட்டு விற்று காசு சம்பாதி. பாரதி போல இன்னொருவன் பிறக்க முடியாது, நாம் அவனை போல் இருக்க முடியாது. பிறக்கவும் முடியாது, இருக்கவும். அதான் உண்மை. மேலோட்டமாக சொல்லிக் கொள்ளலாம். பாரதி மீண்டும் வந்தார் என்று கவிதை எழுதுவார். பாரதி மீண்டும் வந்தா முதல்ல வாழ்ந்துகிறாள் இவனா தான் இருப்பான். ஏன்னா முதல் கேள்வி இவன் தான் கேட்பான். ஏன்னா நெட்டை மரங்கள் என பெட்டை புலம்பர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே என்று காரி துப்புவான். பாரதி வந்தா காரி துப்புவான். ஆனால் பாரதியுடைய சிந்தனைகள், பாரதியுடைய செயல்கள் அதெல்லாம் இன்றைக்கு ஏன் நடைமுறையில் வரவில்லை? முழுவதுமாக ஏன் நடைமுறையில் வரவில்லை? அவன் நினைத்த கனவுகள் ஏன் முழுவதுமாக நனவாகவில்லை? ஏன்னா நாம பாரதி போல இல்ல, நாம பாரதி போல சிந்திக்கல, நாம பாரதி போல வாழணும்னு நினைக்கல. அதுதான் ஒண்ணு. உலகத்துல ஒரு மனிதனை போல இன்னொரு மனிதர்கள் 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாரதி மாதிரி ஒரு 7 பேர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க. அது ஒருவேளை உண்மையாக இருந்து பாரதி போல உருவத்தில் அல்ல, உள்ளத்திலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் பாரதி போல ஒரு 7 பேர் இருந்தா எப்படி இருக்க நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் எழுதினார் என்பதற்காக ஆங்கிலத்துக்கு கொடுத்தோம்னு சொல்லி நோபல் பரிசை ரவீந்திரநாத் தாகூருக்கு வழங்குகிறார்கள். பாரதி கோவப்படுகிறார். கோவப்பட்ட உடனே அது ஆங்கிலத்தில் எழுதினார் சொல்றாங்க. பாரதி உடனே அமைதியாகிறது. ஏன் அமைதியாகிறார்? ஆங்கிலத்தில் எழுதிதான் நோபல் பரிசு வேண்டும் என்றால் எனக்கு அது தேவையில்லை, என் மொழியில் நான் எழுத வேண்டும். அதுதான் பாரதி. நாம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு ஆளை பிடிச்சி நம்ம புத்தகத்தெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து உடனே ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க சொல்லி அதை புத்தகமா போட்டு வெளியிட்டு அதுக்கு ஒரு வெளியீட்டு விழா வச்சு அதை கொண்டு போய் கொடுத்து நோபல் பரிசு வாங்குவது எப்படின்னு யோசிக்கும். இதானே நாம செய்வோம். நமக்கு ஒரு ஆள் கிடைச்சா விடுவோமா? இது விடக்கூடாது. எப்படியா நாம் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள், எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர். நாம எங்க, அவன் எங்க? அவன் எல்லாவற்றையும் கொடுப்பான். தன் உயிரை கூட கொடுப்பான், தன் வாழ்க்கையை கொடுப்பான். தன் பெண் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வறுமையிலே, துன்பத்திலே, பசியிலே வாடி கொண்டிருக்கிற பொழுது பாரத தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்று சிரித்தவனாக. அவனை மாதிரி யாரும் இருக்க முடியாது, வரவும் முடியாது. அவன் ஒரு யுக புருஷன். சொல்றாங்களே கல்கி அவதாரம், அதுபோல ஒரு அவதாரம் கூறி அது மாதிரி அவதாரமாக நாமெல்லாம் இருக்க முடியாது. நாமெல்லாம் அவதாரங்களா தான் இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா. அது ஒரு அவதாரம், நாமெல்லாம் ஒரு தனி அவதாரம். அவதார புருஷன். அருமை. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் பாரதி போல் இன்றைய சூழலில் வாழ முடியாது என்று தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்தார். காரணம், பாரதி உயர்ந்த உள்ளம் கொண்டவன், அனைத்தையும் பிறருக்காக அளிப்பவன் என்று அவர் கூறுகிறார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று காக்கைக்கும் குருவிக்கும் தங்களுடைய இனத்திலே பங்கு கொடுத்தவன் தான் அவன். வாராது வந்த மாமணியை தோற்போமா என்று ஒரு தலைவன் மற்றொரு தலைவனை புகழ்ந்து பாடக்கூடிய வரிகளை பாரதியால் மட்டும்தான் பாட முடியும். ஆனா பாரதிக்கு யாருமே காணி நிலம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாரு. அவர் காணி நிலம் மட்டும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பாடல் முழுவதும் படிச்சு பார்த்தோம்னா, காணி நிலத்துக்கு அப்புறம் காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்க ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அப்படின்னு அடுத்த ஒரு விண்ணப்பம் வைப்பார். அதுக்கப்புறம் 10-12 தென்னை மரங்கள் வேண்டும் அப்படிம்பார். இப்படி அவருடைய விண்ணப்பத்துல நிறைய கோரிக்கைகளை சேர்த்துக்கிட்டே போனதாலதானோ என்னமோ அவர் கேட்ட காணி நிலத்தை யாரும் கொடுக்கல போல இருக்கு. ரொம்ப சிறப்பு ஐயா, அருமையாக பேசினீர்கள். அவனுடைய உயர்ந்த உள்ளம்
அந்த தன்னலமற்ற எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் யாருக்குமே இன்றைய சூழலில் இருக்கவே இருக்காது என்று ஆணித்தரமாக திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் இங்கே தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். அப்படியெல்லாம் இல்லை, பாரதி மாறி வாழ முடியும் அப்படின்னு மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இங்கே தன்னுடைய கருத்தை முன்மொழிய வருகிறார். ஏட்டிக்கு போட்டி சரியாதான் இருக்கும் போல. திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள், வாருங்கள் அம்மா, இன்றைய சூழ்நிலையில் பாரதி போல் வாழ முடியும் என்ற கருத்தை இங்கே முன்மொழிய வருகிறார்கள். வாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, அதன் ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய நடுவராக இருக்கும் பாரதி சுடர் ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னாரு பாரதி. அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. காணி நிலம் கேட்டாரு, அவருக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு அதற்கான வசதி இருக்குங்க ஐயா. சொன்ன மாதிரி காணி நிலம் வேணுமா, உங்களுக்கு இருக்கு. நிலத்தோட இன்னைக்கு கட்டிடம் இருக்கு. 10 தென்னை மரம் வேணுமா, தனியா நீங்க இடம் வாங்கி கட்டிக்கலாம். அதுல கத்தும் குயிலோசை காதில் விழ வேண்டும்னா அதற்கான அமைப்பு நம்ம ஏற்படுத்தணும்னா குயில் வரப்போகுது. உங்களுக்கு வீடு வேணுமா, வில்லா வேணுமா, இல்ல என்ன வேணுமோ, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி அப்பயே அந்த காலத்திலேயே பாரதியார் பிராமண குடும்பத்துல பிறந்தாலும் அதுல இருக்கிறவங்க மாதிரி இல்லாம அவர் மீசை வச்சுக்கிட்டாரு. அவரு விருப்பப்பட்ட மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டாரு. அவர் என்னென்ன கத்துக்கணும்னு நினைச்சாரோ அத்தனை மொழிகளையும் கத்துக்கிட்டாரு. அப்பயே அவரால் முடிஞ்சதுன்னா இப்ப அதற்கெல்லாம் தடையே கிடையாது. இப்ப நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ எல்லா மொழிகளையும் கத்துக்கலாம். அவர் 30 மொழி கத்துக்கிட்டாருன்னா இன்னைக்கு நீங்க 50 மொழி கூட கத்துக்கலாம். அவர் குறுகிய காலத்துல 30 வயசுக்குள்ள அவ்வளவையும் கத்துக்கிட்டாரு. இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாங்க இன்னொரு பாரதியார வர முடியுமான்னு கேட்கல, பாரதி போல் வாழ முடியுமான்னு தான் கேட்கிறோம். அது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டம் போலதானே வாழ்றாங்க. அப்ப நான் பாரதி மாதிரி இருப்பேன், என்னால முடியும் அப்படின்னு நினைச்சா ஏன் முடியாது? அது உங்களுடைய மனசுதான் காரணமே தவிர இருக்க முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வி கற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் அப்ப கல்கத்தால போய் கத்துக்கிட்டாரு, அலகாபாத்ல போய் கத்துக்கிட்டாரு. இப்ப எங்க வேணாலும் போலாம், கடல் கடந்து போலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போலாம், என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம். அப்பெல்லாம் குடும்ப சூழ்நிலை கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல. எங்கனாலும் வேலைக்காக வெளிநாடு போறது போல இப்ப படிக்கிறதுக்காகவே வெளிநாடு போறாங்க. என்ன விருப்ப படிப்போ விருப்ப பாடமோ அதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதே மாதிரி நிவேதிதா அம்மையார் ஒரு கூட்டத்துல சொன்ன உடனே அவர் உணர்ந்தாரு. உணர்ந்து பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நம்ம முதல்ல வீட்டுல இருக்க பெண்களை வெளியில கொண்டு வரணும், அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னாரு. பாவேந்தரும் பாரதிதாசனும் ஒரு நாள் வீட்டுல சமைச்சு பார்த்துட்டு எப்படி பெண்கள் இதை செய்யறாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொரு ஆணும் அதை உணர்றாங்க. ஆண்கள் சரிபாதியா இருந்து பெண்களுக்கு உதவி செய்யறாங்க. அதனால பல பெண்கள் வேலைக்கு போறாங்க. எப்படி சம்பாதிக்கிறதுல 2 பேரும் சரியா சம்பாதிக்கிறாங்களோ அது மாதிரி வீட்டு வேலைகளும் 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு பல பாரதிகள் உருவானதுனாலதான் வீட்டுல இருக்கும் செல்லமாக்கள்லாம் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டுல இருந்து வேலை பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அடுக்கலையிலேயே கிடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லா ஆண்களும் இன்னைக்கு பாரதி போல பெண்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு சமைக்கிறதை ஏன் பெண் மட்டும் செய்யணும்? வேலைக்கு அவ போகும்பொழுது நம்மளும் அதற்கு உதவி செய்யலாம். குழந்தைகளை பாதுகாப்பதுல பேணி காப்பதுல நம்மளுடைய பங்கு இருக்கட்டும் அப்படின்னு பண்றாங்க. அதனால ஏன் பாரதி போல இருக்க முடியாது? இன்னைக்கு பல பாரதிகள் உருவானதுனாலதான் பெண்கள் முன்னேற்றம் கண்கூடாக இருக்கு. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, படிக்கணுமா, வேலைக்கு போகணுமா, சம்பாதிக்கணுமா, எந்த துறையில சாதிக்கணுமோ அதை அந்த கனவை மெய்ப்படுத்துவதெல்லாம் அவர்களுடைய கணவர்களாக இருக்கக்கூடிய பாரதிகள் தான். அப்ப எப்படி நீங்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னாரு. கேட்டீங்க, வீட்டுல அரிசி இல்லாதப்ப சிட்டுக்குருவிக்கு எடுத்து போட்டாரு, யாராவது பண்ணுவாங்களான்னு? நீங்க போய் வலைதளத்துல பாத்தீங்கன்னா தெரியும். பேர்ட்மேன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வீட்டுல இருக்க அரிசி எடுத்து போடல, கிளிக்குன்னே வாங்கி தினமும் அரிசி காலையில சாயங்காலமும் வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 4000 5000 கிளி தினமும் சாப்பிடுது. அதுக்கு 75 கிலோ அரிசி அன்றாடம் அவர் வச்சுக்கிட்டே இருக்காரு. இதை ஒரு வேலையா அவர் பண்றாரு. அவர் பொழுதுபோக்காவோ இல்ல வாங்கினதுல மிச்சத்தையோ என்னைக்கோ ஒரு நாளோ அவர் செய்யல. அப்ப இதெல்லாம் பாரதியை பார்த்து பண்ணதுன்னு தானே சொல்லலாம். அப்போ வீட்டுல வறுமை இருக்கும் பொழுது அவர் ஒரு கைப்பிடி அரிசிய போட்டாரு சிட்டுக்குருவிக்குன்னா, இன்னைக்கு
பறவைகள் மீது அன்பு கொண்டு பிற உயிரிடத்தில் வந்து அன்பு செலுத்தணும்னு அதற்காகவே வந்து நிறைய அமைப்புகள் இருக்கு, நிறைய தனிப்பட்டும் வந்து செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்போது ஏன் பாரதி போல் வாழ முடியாது அப்படின்றீங்க? பாரதிய போல் இன்னும் பல மடங்கு வந்து நன்றாகவே இன்னைக்கு வந்து வாழலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா காந்தி கிட்ட போய் கேக்குறாரு பாரதி, நான் வந்து இன்னைக்கு கூட்டம் வச்சிருக்கேன், உங்களால வர முடியுமான்னு. அவரு முடியாது அப்படின்னு மாத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல மன்னிச்சிருங்க காந்தி, நான் இன்னைக்கு வந்து என் கூட்டத்தை நடத்தணும். அந்த மாதிரி ஏன் இருக்க முடியாது? நம்ம எடுத்த முடிவை வந்து நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாதா? நான் இப்படிதான் இருப்பேன். நம்ம செய்யறது சரியா இருக்கும் பொழுது யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை, எதையும் மாத்த தேவையில்லை. நம்ம வந்து இன்னைக்கு ஒருத்தருக்காக மாத்தினா நாளைக்கு வேற ஒருத்தருக்காக மாத்தணும். அதனால மாத்தினா மாத்திக்கிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு இது நான் இப்படிதான் அப்படின்னா அன்னைக்கு யாரால முடியுதோ வரட்டும். நம்ம செய்யறது சரியா இருக்கும் பொழுது நம்மால ஏன் வந்து பாரதி போல வந்து நடக்க முடியாது? நம்ம எந்த தவறும் செய்யவில்லையே. அப்படி இருக்கும்போது அது வந்து சாத்தியம்தான். அதே மாதிரி குறைந்த வயதிலேயே வந்து பாரதி வந்து சாதனை செஞ்சாரு. அவ்வளவு சிறு வயதிலேயே வந்து பாரதி பட்டம் அவர் வாங்கினாரு. அப்போ வந்து ஒருத்தருக்கு தான் பாரதி பட்டம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு கூப்பிட்டு பாரதி சுடர் பட்டம் நூத்துக்கணக்கான பேருக்கு கொடுத்திருக்காங்க. எதுக்கு கொடுத்திருக்காங்க? உங்களை ஊக்கப்படுத்தி தான். பாரதி போல் பலர் வர வேண்டும், பாரதி போல் வாழ முடியும், பாரதி போல் வர முடியும் அப்படின்னு சொல்லிதான். எதிரணியில வந்து எல்லாம் பாரதி சுடர் பட்டத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனா பாரதி போல் வாழ முடியாது அப்படின்றாங்க. அப்ப முடியாதுன்னா பட்டம் எதற்காக வாங்க வேண்டும்? எங்களுக்கு வேணாம், பாரதி போல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அது மாதிரி இன்றைக்கு வந்து இளம் அறிஞர்கள் வந்து நிறைய இருக்காங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிரக்ஞானந்தா எல்லாம் வந்து இளம் வயதிலேயே வந்து விளையாட்டுல வந்து சாதனை புரிஞ்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாம அவருடைய சகோதரி. அந்த மாதிரி வந்து நிறைய திறமைகள் வந்து இருக்கு. அதை வந்து ஊக்கப்படுத்தி அவர்களை சாதிக்க வச்சோம்னா ஒரு பாரதி இல்ல பல பாரதிகளை நம்மால வந்து உருவாக்க முடியும். அது ஒண்ணும் கடினமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாரதியார் தன்னுடைய பாடல் மூலம் நாட்டுப்பற்றை ஊட்டினார், புரட்சியை ஏற்படுத்தினார் அப்படின்னா இன்றைய காலத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கனால இளைஞர்கள் வந்து அதன் மூலம் புரட்சி பண்றாங்க. ஜல்லிக்கட்டு புரட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வரலாற்றிலேயே வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடியது. அப்படி ஒரு புரட்சி இது வரைக்கும் யாருமே பார்க்கல. குறைந்த நேரத்துல வந்து அவ்வளவு மக்களை கூட்டி நம்மளுடைய பண்பாட்டிற்காக நம்மளுடைய பாரம்பரியத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அதுல வெற்றி கண்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்துல சாத்தியம்னா எப்படின்னா நம்மளுடைய முன்னோரான பாரதி வந்து நமக்கு வந்து ஊக்கமாக இருக்கிறார். அவரை முன்னோடியாக நினைத்து பல பேர் வந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு. அதனால நடுவர் அவர்களே, பாரதியாக இன்னொரு பாரதி உருவாக முடியுமானா அச்சசலா 100% முடியாது. ஆனால் பாரதி போல் நம்மால் வாழ முடியும். அவர் அந்த காலகட்டத்திலேயே அவ்வளவு கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிறைய புரட்சி பண்ணி அப்படி வாழ்ந்தா இருக்கும் போது இன்றைக்கு வந்து பாரதி போல் வாழ்வது ஒன்றும் கடினமே இல்ல. மனசு மட்டும்தான். மனம் இருந்தால் போதும். நான் இப்படி இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன், நமக்கு நாமே ஒரு வரையறை வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக நம்மாலும் பாரதி போல வாழ முடியும். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சிவகாமி சண்முக. சிறப்பு 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 திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே. என்ன எரிமலை எதிரில வந்தாலும் தூள் தூளாக்கிடுவாங்க போல இருக்குது சிவகாமி அம்மா. அப்பா ஒரு நிமிஷம். ரொம்ப யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வீசி அவங்கள வந்து எதிராளியை ஒரு வழி பண்ணிடுவாங்க போல. அற்புதமாக பேசினார். அவருடைய பேசிய கருத்துகளும் அப்படித்தான் இருந்தன. எங்கெங்கு காணினும் சக்தியடா யாதுமாகி நின்றாள் காளி எங்குமே நிறைந்தா என்பதை போல பாரதி அத்துணை பெண்மணிகளையும் தெய்வமாக ஒரு சக்தியாக போற்றினார் என்பதை முன்மொழிந்தார். இன்றைய காலகட்டங்களிலே அன்றைக்கு ஆங்கிலேயனை எதிர்ப்பதற்காக ஒரு புரட்சி மேற்கொண்டான் பாரதி என்றால் இன்றைய காலகட்டங்களிலே எந்த சூழலை நாம் எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்பதற்காக இளைஞர்கள் ஒன்று திரண்டு நம்முடைய கண்முன்னே இப்பொழுது சாதனை செய்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுடைய அந்த போராளி நிகழ்வை நாம் பார்க்கிறோம் என்று மிக அருமையாக சில கருத்துக்களை எடுத்துள்ளனர். பாரதியும் பாவேந்தனும் ஒரு முறை வீட்டிலே இருக்கும் பொழுது பெண்மணிகள் இல்லாத நேரத்திலே அவர்கள் உணவு சமைக்க மிக அரும்பாடுபட்ட நேரத்திலே அந்த பெண்களினுடைய கஷ்டம் என்ன என்பதை அனுபவபூர்வமாக கண்டுதான் அவன் பெண்மை வாழ்கவென்று பூத்திடுவோமடா என்ற பாடலை எழுதினான் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் மிக அருமையாக இங்கே இருந்தார். அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான புரட்சி கருத்துக்களை நம் மனதில் நிறுத்தி கொண்டால் நிச்சயமாக நாமும் பாரதியாக வாழலாம் என்ற ஒரு கருத்தை இங்கே முன்மொழிந்தார் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். அவர்களை எதிர்கொள்வதற்காக இல்லை, இன்றைய சூழலில் முடியாது, பாரதியை போல முடியாது என்று
ஆணித்தரமாக இங்கே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் கவிஞர் பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். தமிழால் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாதிலே இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்துகிற இந்த பட்டிமன்றத்திலே பாரதியின் புகழ் பாட முடியாது என்று சொல்கிறோமோ, முடியும் என்று சொல்கிறோமோ, ஆக மொத்தம் பாரதியாரின் புகழைத்தான் பாடுகிறோம். அவனை போல் யார், அவனை போல் நம்மால் முடியுமா? இம்பாடி சொல்லும் போதெல்லாம் எல்லாமே பாரதியினுடைய புகழை பாடுகிற வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது. ஆக பாரதியினுடைய புகழை பாடுவதற்காக இணைந்திருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கிற அத்துணை ஆளுமைகளுக்கும் முதலில் தனி வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியை போல் வாழ வேண்டும் என்று மனம் இருந்தால் போதும் என்று சொன்னார்கள் சிவகாமி அம்மா அவர்கள். மனம் இருக்கிறது, எனக்கு கூட ஆசையாகத்தான் இருக்கிறது. பாரதியை போல் வாழ வேண்டும் என்று நிறைய பேருக்கு தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருக்கிற அத்துணை ஆளுமைகளுக்கும் தாம் பாரதியாரை போல் வாழ வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவர்கள் இருக்க முடியாது. தாம் பாரதியை போல் இருக்க வேண்டும், பாரதிதாசனை போல் இருக்க வேண்டும், இளங்கோவை போல் பாட வேண்டும், கம்பனை போல் பாட வேண்டும், வள்ளுவனை போல் பாட வேண்டும் என்று எல்லோருக்கும் இருக்கிறது ஆசை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, முடியுமா என்பதுதான் இன்றைய கேள்வி. நான் ஒரு 2-3 கேள்விகளை மட்டும் கேட்டு இது எப்படி சாத்தியமில்லை என்பதற்கான ஒரு சில சொல்லுகிறேன் காரணங்களை. அவன் சொன்னான், அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே என்றார். இன்றைக்கு அச்சம் இல்லாமல் வாழ்கிறோம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ரவுடிகளின் சாம்ராஜ்யத்திலே நம்மால் அச்சம் இல்லாமல், காந்தியடிகள் சொன்னார், ஒரு ராத்திரி 12 மணிக்கு நகைகள் அணிந்து கொண்டு ஒரு பெண் சுகமாக நடமாட முடியும் என்றால் அன்றைக்குதான் உண்மையான சுதந்திரம் வாங்கினோம் என்று அர்த்தம் என்று சொன்னார். இன்னைக்கு நகை வேணாங்கய்யா, சும்மா ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு கூட வேணாம், ஒரு 40-45 வயசு பொம்பளை கூட நடக்க முடியுமா? இன்னைக்கு அந்த ஆளுங்களுக்கெல்லாம் சின்ன பொண்ணுங்கிற வித்தியாசமும் இல்ல, வயசான பொம்பளைங்கிற வித்தியாசமும் இல்ல, பெற்ற மகள் என்கிற வித்தியாசம். தினைக்கும் பேப்பரை திறந்தால் இந்த செய்திகள் தான் நிறைய இருக்கிறது. பெற்ற மகளை கூட விட்டு வைக்காத காமுகர்கள் நிறைந்த உலகமாக இங்கு போய்விட்டது சமூகம். இதிலே பெண்கள் அச்சம் இல்லை, பெண்கள் எல்லாம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறான்னு அம்மா சொன்னாங்க, மறுக்கவே இல்லை. அதெல்லாம் ஒரு பாதுகாப்பான சமூகத்திலே இன்றைக்கு அது நடக்கக்கூடிய விஷயம்தான். ஓரளவுக்கு நிறைய படிக்கிறார்கள், நிறைய ஐடி ஃபீல்டு நிறைய சம்பாதிக்கிறார்கள் பெண்கள் எல்லாம். ஆனாலும் நான் இப்போது சொன்னேன் அல்லவா, சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகளை காணவில்லை என்கிறார்கள், மறுநாள் சடலமாக மீட்கிறார்கள் என்று செய்திகள் படிக்கும். நாம் சமீபத்துல புதுச்சேரியில கூட பெரிய அதுக்கு போராட்டமே நடந்தது. அப்போ அந்த சின்ன பிஞ்சுகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறது. இது என்ன மாதிரி சமுதாயம்? இதை யார் கேள்வி கேட்கிறோம்? இதுக்காக என்ன முயற்சி எடுத்தோம்? அரசாங்கமாகட்டும் மக்களாகட்டும் ஏதோ அந்த நேரத்துல போராட்டம் நடத்துறாங்க, அவ்வளவுதான். என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இன்றைக்கு கூட பாருங்கள், செய்தித்தாள எத்தனை செய்தி வந்திருக்கிறது. இந்த குழந்தைகள், ஒரு பள்ளிக்கூட முதல்வர் தாளாளர் அவர் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பொண்ணை போய் பாலியல் தொந்தரவு கொடுக்கும் போது அது எதிர்த்து ஏதோ கொலை செஞ்சுட்டாங்க. அப்ப இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்து, இந்த மாதிரி நிறைய செய்திகளை படிக்கிறோம். பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நிறைந்திருக்கின்றன, அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன என்பது யாராலும் அதுக்கு மறுக்க முடியாது. இது என்ன செய்ய முடியும்? இதுல அதை கோபம் வருகிறது, எங்கே காட்டுகிறது, எப்படி காட்டுவது? இதற்கு என்ன தீர்வு தெரியல. பாரதி சொன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பான். இப்படி காலைல ஏஞ்ச உடனே பசங்க மூட்டை பாதி தூக்கத்துல இருக்கும், பால் குடிச்சதோ சாப்பிட்டதோ இல்லையோ மூட்டை புஸ்தகத்தை தூக்கிட்டு வேன்ல ஏற்றி விட்டுறாங்க. சாயந்தரம் வருது, ஆடிக்கிட்டு வருது. ஆங்கில கல்வி முறை இன்னைக்கு நம்ம குழந்தைகளின் முதுகிலே ஒரு சுமையாகத்தான் ஏறி கொண்டிருக்கிறதே ஒழிய, எங்கே கனிவு கொடுக்கும் பாட்டு எங்கே அது கத்துக்குது? தமிழ்ல 4 பாட்டு சொல்லி கொடுத்தா அது பாட தெரியுமா? கைவீசமா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுன்னு பாடுனதெல்லாம் எந்த காலம்? இப்பெல்லாம் ரெயின் ரெயின் கோயவே பாடிக்கிட்டா இருக்கு. அதை தவிர அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப இதைத்தான் நாம பெற்றோர்களும் விரும்புகிறார்கள். அதுகள் அந்த பள்ளிக்கூடத்துலதான் சேர்க்கிறாங்க. இன்னைக்கு சொன்ன நம்மளுடைய அரசு பள்ளிகளில 10 பசங்க கூட இல்ல. ஒரு பள்ளிக்கூடத்துல மொத்தமா ஒரு 30 பசங்க, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் மொத்தமே 30 பசங்க தான் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு உதவி ஆசிரியர், ஒரு மதிய உணவு மதிய உணவு சமைக்கிற ஆயா, அதுக்கு கூட்டுற ஆயா, எல்லாம் இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல. ஆனா பசங்க மட்டும் 30 பசங்க தான். ஆனா இங்க பள்ளிக்கூடத்துல, இந்த பள்ளிக்கூடத்துல பாருங்க, ஒரு வகுப்புல 1ஆம் கிளாஸ் வகுப்புல 30 பேர் இருக்கிறாங்க. அதுல 2 செக்ஷன் வேற இருக்கு. அப்ப குழந்தைகள் எல்லாம் அங்கதான் போறாங்க. தமிழை எங்கே வளர்ப்பது? பாரதி என்றாலே தமிழ், தமிழ் என்றால் பாரதி. இன்றைக்கு தமிழ் எந்த அளவுக்கு இருக்கிறது? கல்வி துறையில சொல்றான், யோசிச்சு பாருங்க.
கடை பலகையில கூட நீ தமிழ் பெயரை கட்டாயம் போட வேண்டும் என்று சட்டம் இயற்றுகிற அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கிறது தமிழ் ஆர்வம் நம்ம சமூகத்துல. அடுத்தது பொருள் காணி நிலம் வேண்டும். அப்பா சொன்னாங்க காணி நிலம் கேட்டிருந்தா நாங்க கட்டி வீடு கட்டி கொடுத்துருப்போங்க. முதல்ல காணி நிலங்கள் எல்லாம் மனைகளாகத்தான் இருக்கின்றன. இன்றைக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிலத்திலையும் தண்ணிய காணும். இவன் விடுறான் தண்ணி, மழை பெய்த தண்ணி எல்லாம் கடலுக்கு விட்டுறான். அவன் தண்ணி காவிரியில விடவே மாட்டான். இருக்கிற விவசாயிகள் எல்லாம் ஒட்டிய வயிறோடும் ஏழைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் போக பார்த்தா விவசாயம் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்குங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில பாரதி இருந்தா காணி நிலமே கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற நிலத்தையே இங்க காணும். இதுல போய் நம்ம வேற வீடு கட்டிக்கிட்டு அதுல போய் குடியிருந்துகிட்டு இதுல எங்க குயிலோசி வருது? குயில், சிட்டுக்குருவி, காக்கா எதுவுமே இல்லைங்க. மாடியில கொண்டு சாதம் வச்சா காக்கா வரவே மாட்டேங்குது. இப்போ சிட்டுக்குருவிகளுக்கு இன்னமே அழிஞ்சிருச்சு. இந்த எப்ப இந்த செல்போன் டவர் வந்துச்சோ சிட்டுக்குருவி இனமே இல்லைன்றாங்க. அதனாலதான் அவர் ஒருத்தர் அந்த பறவை ஆர்வலர் அம்மா சொன்னாங்களே, அவர் நிறைய தானியங்களை கொடுத்து அப்படியாவது நம்ம அதை வரவழைக்கலாம் அப்படின்னு சில பேர் ஆர்வலர்கள் முயற்சிக்கிறாங்க. முயற்சிக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது இப்பொழுது. அந்த பறவை இனம்லாம் நம்ம நிறைய நம்மளுடைய சுய வாழ்க்கைக்காக, சுய போகங்களுக்காக உயிரினங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறோம். வன உயிரினங்களை அழித்து, வனங்களை அழித்து அங்க போய் வீடு கட்டலாமான்னு வேற பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சுயநலமாக ஆகிவிட்ட மனித உலகத்திலே பாரதி போல வாழ்வு என்பது கனவாகத்தான் இருக்க முடியும். எனக்கு நன்றா சொல். எங்க ஆசை இருக்கிறது, எங்களுக்கும் பாரதி போல வாழ வேண்டும், வீரமான சொற்களிலே கவிதை வெடித்து இந்த புகழை பரப்பி தமிழை பரப்பணும், பாரதி மேல வாழணும் என்கிற ஆசைகள், கனவுகள் நிறைய இருக்கிறது. ஆனா சூழ்நிலை சுத்தமா சரியில்லை. இந்த மக்களுக்கு நீர் மேலாண்மையும் இல்லை, கழிவு மேலாண்மையும் இல்லை, குடிநீர் மாசு, காசு மாற்று, இருக்கிற மணல் கொள்ளை, இதெல்லாம் பார்த்து மனம் வெம்பித்தான் கிடக்கிறோமே ஒழிய எங்கிருந்து பாரதி கனவுகள் எல்லாம் நினைவாக போகிறது என்று தெரியவில்லை. இன்னைக்கு சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம்னா பாரதி, இன்னைக்கு பாலமே வேணாங்க, கள்ளத்தோணியே போதும். ஆனா கள்ளத்தோணியில எல்லாம் மூட்டை மூட்டையாக போதை பொருள்கள் தான் ஏற்றுமதி ஆகின்றன, இறக்குமதி ஆகின்றன. அதை பயன்படுத்தி இளைய சமுதாயம் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். தெரியாத விஷயமே இல்லை, எல்லாம் தெரியும். எல்லாமே அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இளைய சமுதாயமே சீரழிந்துட்டு இருக்கு. எப்படி மீட்டெடுக்க போகல இந்த போதை என்கிற அரக்கனிடம் இருந்து இந்த இளைய சமுதாயத்தையும் தமிழ் குடிமகன்களையும் எப்படி விடுவிக்க போகிறார்கள், மீட்டெடுக்க போகிறார்கள் என்பது இன்றைக்கு இருக்கிற பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இந்த மாதிரி போதை குடிமகன்களிடத்திலே பாரதி போன்ற வாழ்வு என்பது கனவாகத்தான் இருக்க முடியும் என்ற என்னுடைய கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அம்மா, அருமை. இந்த சமுதாயத்தின் மேல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு அந்த ஆதங்கத்தை அவ்வளவு கோபமாக வெளிப்படுத்தினார் திருமதி பானுமதி ராமகிருஷ்ணன். சிறப்பு அம்மா. தமிழ் வாழ வேண்டும் என்று பாரதி சொன்னான். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழிய. ஆனால் அந்த தமிழ் வாழுமா என்பது இன்றைக்கு கல்வி முறையிலே அவ்வளவாக இல்லை. ஆங்கில மோகத்தின் மேலான பள்ளிகள் தான் அதிகமாக இருக்கின்றன, தமிழ் பள்ளிகள் நலிந்து போகின்றன என்ற ஒரு வாதத்தை அவர் மிக சிறப்பாக முன்வைத்தார். இளைய பாரதத்தினாய் வா 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 என்று கூவி அழைத்த அந்த பாரதியினுடைய சிந்தனைகள் இன்று இளைய பாரதம் எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, எழுந்திருக்க முடியாமல் கூட அது தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதை மிக சிறப்பாக இங்கே முன்மொழிந்தார். மற்றும் ஒன்று, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி சொன்னான். இன்று காக்கைகள் கூட நாம் வைக்கும் உணவை அருந்த வருவதில்லை என்பதை அழகாக சுட்டிக்காட்டினார். காக்கைகளுக்கு கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டாக்டர் சுகர்ன்னு ஏதாவது சொன்னாங்களே என்னமோ, அதனால சாப்பாடு வச்சா சாப்பிட மாட்டேங்குது. ஆனா அதுவே கலர் கலரா ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் கொண்டு போய் வச்சோம்னா, பிஸ்கெட் வச்சா, சப்பாத்தி வச்சா சாப்பிடுது. எல்லாம் கலியுகத்துல காக்கா கூட மாறி போச்சு போல. அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு என்னமோ, அந்த நீரிழிவு அப்படிங்கிற ஒரு நோய் இல்லைன்னு ஆயிருச்சுன்னா உலகத்துல எல்லா டாக்டர் குடும்பமும் படுத்து போயிரும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி காக்கைகள் கூட அப்படி ஆயிருச்சு என்னமோ இந்த காலகட்டத்துல. சமுதாயத்திலே நடக்கக்கூடிய கொடுமைகளையும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து ரொம்ப கோபமாக, ஆவேசமாக ஒருவன் பாரதியாக வாழவே முடியாது என்று இங்கே முன்மொழிந்தார் திருமதி பானுமதி அவர்கள். அற்புதம் அம்மா. அவர்களுக்கு ஈடாக அவர்களுடைய கோபத்தை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க, எதிரில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கு என்ன மாதிரியான, அவங்க ஒரு சாதாரண ஒரு அம்பை விட்டா இவங்க எரிகுண்ட விட்ட மாதிரி நம்ம சிவகாமி அம்மா பேசுவாங்க. இப்ப அவங்க அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தூங்கி ஒரு பெரிய என்ன சொல்லுவோம், அந்த
விண்வெளியில அனுப்பக்கூடிய ஒரு ராக்கெட் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. இதற்கு இவங்க எப்படி இதை சமாளிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். கவிஞர் புவனேஸ்வரி திலக் அவர்கள் வாருங்கள். அம்மா பூனா அவர்களே வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களாக காத்திருக்கிறோம். ஆனா வாய்ச்சொல்லில் வீரரடி 2 பேருமே நல்லாவே பேசுறாங்க. இந்த பக்கமும் அதிகமான போராளிகள், இந்த பக்கமும் அதிகமான போராளிகள். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறோம். ரொம்ப சிறப்பு அம்மா. புவனா அம்மா வாருங்கள். புவனேஸ்வரி. வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், இயங்கு பொருளின் இயல்பெல்லாம் நான், இன்னிசை மாதரிசையுளேன் நான், வாரியினுள் உயிரெல்லாம் நான். மா கவியை வணங்குகின்றேன். தமிழுக்கு என்றும் தனி சிறப்பு, என்றென்றும் எனக்கென்று தனி தமிழ் பணி என்று தமிழுக்காகவே வாழும் நம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் ஐயா பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவையும் வணங்கி, தமிழை வளர்ப்பது நமது கடமை, நம் நடுவரை பெற்றது நம் பெருமை, நாம் தமிழை காப்பதே நம் உரிமை என்று பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் வணங்கி, அம்மா ஓர் மா கவி, ஓர் கவிஞன் தான் மறைந்த பின்னும் அவர் நினைவாக, அவர் பெயருக்காக நாடெங்கும் பல பேச்சு போட்டிகள், பல பட்டிமன்றங்கள், அவர் வேடம் அணிந்த 100க்கும் மேற்பட்ட லட்சக்கணக்கில் சின்னஞ்சிறு பாரதிகள் என்று தமிழ்நாட்டையும் தாண்டி பல நாடுகளில் இன்று நாம் பாரதியை பார்க்கின்றோம். ஏன் தமிழ் பேசும் மேடைகள் தோறும் அக்கவிஞனின் கவிதையை தொடக்கமாக கூறி ஆரம்பிக்கின்றோம் நம் பேச்சை. இப்படி அவரை நாம் நினைக்காத நாளும் இல்லை, நினைக்காத நொடியும் இல்லை என்றால் அக்கவிஞர் எனக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை மட்டுமே பிரதிபலிக்கிறது என்று சொல்ல போனால், இன்றைய சூழ்நிலையில் பாரதியை போல் வாழ முடியும் என்றே அர்த்தம். எனக்குள் உள்ள என் எழுச்சியும் என் தமிழ் பற்றுமே, ஏன் தமிழ் அறிஞர்கள் ஒவ்வொருவரும் உள்ளும் பாரதியார் இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதும் நமக்கு புரியும். தமிழ் அறிஞர்கள் பாரதியாகவே வாழ ஆசைப்படுவதாக பானுமதி அம்மா ஒப்புக்கொண்டே சென்றார். ஆயினும் பாரதியை போல் வாழ முடியாது என்றும் பிடிவாதம் பிடிக்கின்றார். ஏனோ ஒரு முறை மா கவி பாரதி என்று உச்சரித்து பாருங்கள், நம் உள் நாக்கும் கூட தித்திக்கும், நம் கண்களில் தீ பறக்கும். ஆக அம்மா கவி எழுதிய கவிதைகள், அவர் சமுதாயத்தில் கொண்டு வர எண்ணிய மாற்றங்கள் அத்தனையும் அவர் எழுதுகோள் என்னும் ஒரு ஆயுதம் கொண்டு செய்த புரட்சிகளே இன்று வரை ஊமையாயிருந்த நம்முள் எழுந்த பெரிய தாக்கம் நம்மை பாரதிகளாகவே மாறிடச் சொல்கின்றதல்லவா? எப்படி வாழ்வின் தத்துவத்தை 2 அடி குரல் கூறுகிறதோ அதே போல் எண்ணியவை நடந்தேற எண்ணத்தை வார்த்தை கவிதைகளாக்கி பேனா என்னும் பீரங்கி குண்டுகள் முழங்க சமுதாயத்தின் மாற்றத்திற்காக ஆரவாரமாக கல்வியின் அவசியம் தொட்டு, ஜாதி மத பேதங்களை விட்டு பெண்ணுரிமை, யாவரும் சமம் என்பது வரை, இன்னும் சொல்ல போனால் வேற்று மொழி பேசுபவரும் கூட பாரதியின் கவிதைகளை பேசி மகிழும் வண்ணம் உலகில் அத்தனை பேரின் சிந்தனையை தட்டி எழுப்பிய ஒரு கவிஞராய், அக்கவிஞராகவே நாமும் ஒருவராய் நம்முள் வாழ்வதென்பது எவ்வளவு பெரிய ஆனந்தம் அம்மா. ஐயா, நீங்கள் சொன்னீர்கள் பாரதி கண்ட கனவுகள் எல்லாம் நனவாகவில்லைன்னு. ஏன் நனவாகவில்லை? அவர் வீர முழக்கமிட்டு சுதந்திரம் கேட்டார், கிடைத்து விட்டது. பெண்ணுரிமை வேண்டி புரட்சி கவிதைகள் எழுதி புதுமை பெண்களை காண நினைத்தார். இன்று நம் நாட்டில் சிங்க பெண்களாகவே வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கோ பெண்களுக்கு நடந்த ஒரு சிறிய அவச்செயல்கள், அவர்களுடைய பாதுகாப்பு இல்லை என்று பானுமதி அம்மா நீங்கள் பேசிவிட்டு சென்றீர்கள். இன்றைக்கு தினம் தினம் பெண்களுக்கு பெண்களே பாதுகாப்பு. எத்தனை பெண் பாரதிகளை நாம் கண்களால் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆக நமக்குள் பாரதியார் இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுவும் இன்றைய சூழ்நிலையில் அவரை போல் மட்டுமல்ல, அவராகவும் நாம் வாழ முடியும் அம்மா. பொதுவாக ஒரு சாதாரண மனிதன் ஒரு தோல்வியை கண்டு துவண்டு விடாமல், மனம் சோர்வு பெற்றாலும், இன்னல்கள் இடர் செய்தாலும், தோல்விகள் புன்னகை பூத்தாலும்,
நாம் எல்லாம் மீண்டும் உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவையை போல் வாழ்கிறோமே, அது எப்படி? முண்டாசு கவி நம்முள் இருந்து இழப்பு வாழ்வின் இயல்பு, வீழ்வது தவறில்லை, அப்படி வீழ நேரினும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மீண்டும் மீண்டும் வீறு கொண்டு நாம் எழுகிறோமே, அது நானா? அது சாதாரண மனிதனா? ஆம், எனக்குள் இருக்கும் அம்மா கவி. அவர் எழுதிய கவிதைகளுக்கே அந்த அளவுக்கு சக்தி என்றால் எனக்குள் அப்புரட்சி கவியை நான் ஏந்தி புரட்சி கவியாகவே நான் வாழ நினைக்கிறேனே, வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேனே, அதுவல்லவா நான் செய்த பாக்கியம். அக்கவி தந்த வல்லமையே என்னை இப்படி பேச வைக்கிறது அல்லவா? பாரதியார் பல சித்தர்களின் தொடர்பால் பல யோக முறைகளை கடைபிடித்தார். அதனால் அவர் நானே அமரன், எக்காலமும் உறுதியாகவும் ஸ்திரமாகவும் நான் வாழ்வேன், என்னுள் அமிர்தம் கதம்பி பாய்கிறது, அதனால் சாதல் இலேன் என்று அவர் சொன்னார். ஆக தன்னுள் உலகத்தையும் உலகத்துக்குள் தன்னையும் நிலைநிறுத்தி அவர் பாடிய சக்தி கூத்து வேடிக்கை கூத்து அல்லவே. அவருள் நிறைந்த ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் நிகழ்கின்ற ஆற்றலின் திருக்கூத்துக்கள் அவையெல்லாம். அவர் பாடிய கவிதைகளே அத்துணை மந்திர சொல்களாக மாறி உண்மையே தெய்வம், கலியே அமிழ்தம், அச்சமே நரகம், அதனை சுட்டு நல்லதே நம்பி நல்லதே செய்வோம் என்று ஒவ்வொரு நாளும் அவர் புதிதாய் பிறந்து கொண்டே இருக்கிறார், நம்மையும் பிறக்க செய்கின்றார். உடலால் மறைந்தும் உணர்வால் நிறைந்தும் என்றும் வாழ்கின்ற மகான் அம்மா கவி. புத்தகம், பேனா இவையெல்லாம் பாரதியாருடன் நெருங்கிய தொடர்புடையவை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் புத்தகத்தை தொடாதவர்கள் யாருமே இல்லை. அப்படி நாம் புத்தகத்தை தொடும் பொழுதும் பேனாவை பிடிக்கின்ற பொழுதெல்லாம் நமக்குள் மா கவியாக நாம் சுவாசிக்க ஆரம்பிக்கின்றோம். நமக்குள் அந்த மா கவி இறங்கி அந்த மா கவியை போலவே நாம் வாழவும் தொடங்கி விடுகின்றோம். இறுதியாக பாரதியாரை போல் வாழ முடியாது. அவருக்குள் இருந்து உங்களை எல்லாம் எதிரணியில் பேச வைப்பவரும் பாரதியாரே. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஆஹா, இன்றைய சூழ்நிலையில் பாரதியாரை போல் வாழ முடியும் என்று என்னுள் இருந்து என்னை பேச வைப்பவரும் பாரதியாரே. ஆழமான, தெளிவான, நிறைந்த பொருள் எழுச்சி மிக்க வார்த்தைகள், உணர்ச்சி பூர்வமாக பேச்சின் உச்சம் எல்லாமே ஒவ்வொருவரின் உள்ளும் அவரின் சுவாசமாக வெளியில் மகாகவி பாரதியாகவ மட்டுமே பிரதிபலிக்கின்றது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், பின் நாமும் பாரதி போல் வாழவும் முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு 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 அம்மா. திருமதி புவனா அவர்கள் அற்புதமான கருத்துக்களை முன்மொழிந்தார். பாரதி என்று அந்த பாரதியை கொஞ்சம் அழுத்தி உச்சரியுங்கள், உங்களுள் ஒரு தீப்பொறி பறக்கும், உங்கள் எண்ணங்கள் தீப்பிடிக்கும் என்று அருமையாக நம்முடைய கருத்து முதலிலே தொடங்கி. அது மட்டுமல்ல, பல்வேறு புதுமை பெண்கள் இன்று வழிநடந்து கொண்டிருக்கிறார்கள், நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பாரதியினுடைய கனவினால் வெளிவந்தவர்கள்தான் என்று அற்புதமாக பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வார்த்தைகள் தான் எங்களுக்கு தன்னம்பிக்கை மந்திரங்கள். அந்த தன்னம்பிக்கை மந்திரங்களே தான் சக்தி கூத்திலே அவன் சாதல் இலேன் என்று அந்த கருத்தை சொன்னதை அற்புதமாக வெளிக்காட்டினார்கள். அது மட்டுமல்ல, ஒரு எழுதுகோல் ஒரு புரட்சி செய்தது என்றால் அது பாரதியினுடைய எழுதுகோல் தான் என்பதை இங்கே ஆணித்தரமாக முன்வைத்தார். புதிதாய் நாங்கள் பிறக்க பாரதியினுடைய கவிதை வரிகள் எங்களுள்ளே இருந்து எங்களை வழிநடத்துகின்றன என்ற கருத்தை முன்மொழிந்தார் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். அற்புதம் அம்மா, அற்புதம். அள்ளி வீசி இருக்காங்க அப்படியே கருத்துக்களை எல்லாம். பாரதியினுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பாரதி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பா சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துகளுக்கு எதிராக அப்படியெல்லாம் இல்லை, இன்றைய சூழல்ல முடியாது. பாரதி வாழ்ந்த சூழல்ல அவன் பாரதியாக வாழ்ந்தான்,
இன்றைய சூழல்ல பாரதியாக வாழவே முடியாது அப்படிங்கறதைய தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்மொழிய வருகிறார் பாரதி சுடர் நாகம்மாள் நீலகாந்தன் அவர்கள் பெங்களூருவிலிருந்து. வாருங்கள் அம்மா, வாருங்கள். வணக்கம் ராஜாமணி அம்மா அவர்களுக்கும், வணக்கம். சங்க வணக்கம். இலக்கிய பூங்கா தலைவருக்கும் மற்றும் குழுவிற்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் பாரதி போல் வாழ்வது என்பது இயலாது என்பதே எனது கருத்து. ஆம், அத்திப்பூ போன்றவர் எம் பாரதி. அவரை போல் வாழ முடியாது. குறிஞ்சிப்பூ கூட 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் பூக்கும். ஆனால் அத்திப்பூவை பார்த்ததுண்டா? பாரதி மட்டுமே அத்திப்பூ. பாரதி அந்தமில் மலர். அவரை போல் வாழ்வதென்பது இயலாது. குதிரை கொம்பு. அவரை போல் வாழ்வதென்பது சுப்பிரமணிய பாரதி. கவிதைகள் ஆலயம், கவிதைகளின் ஆலயம். அவரை போல் வாழவே முடியாது. பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றார், கிடைத்தது. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தார் அன்று, பரவாயில்லை. பெண்கள் அடக்கமாக வீட்டுக்குள் நன்றாக இருந்தனர். அவருக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் இன்று பூட்டி வைக்கவில்லை, சுதந்திரம் கிடைத்து விட்டது. வெளியில் போகிறார்கள், வருவார்களா என்பது நிச்சயம் இல்லை. காத்திருக்க வேண்டும், தேடிக்கொண்டு ஓட வேண்டும். ஐயோ, குழந்தை போச்சே காணமே என்று. அப்படி இருக்கிறது. ஓடி விளையாடு பாப்பா என்றார். இன்று ஓடி விளையாட முடிகிறதா? இல்லை. சிவகாமி அம்மா சொன்னாங்க, சிவகாமி சண்முக சுந்தரி கூறுகிறார், காக்கை குருவிக்கு கூட உணவு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஆமா, சுதந்திர நாட்டை கிடைக்குது, கொடுக்குறேன். அவர்கிட்ட அன்னைக்கு உணவுக்கு அரிசி கூட இல்லை. பக்கத்து வீட்டில் வாங்கி வந்தார் செல்லம்மா. அதனை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்காம அவர் எடுத்து காக்கை குருவிகள் என் ஜாதி என்று போட்டு விட்டார். சரி, இன்று யாராவது ஒரு ஆண்மகன் அப்படி செய்தால் பெண்மணி சும்மா இருப்பார்களா? சுதந்திரம் ஆயிற்றே, விடமாட்டார்கள். அவரையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவார். அதுதான் நிஜம். இன்னைக்கு அந்த ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது பாரதி போல் வாழ முடியவே முடியாது. அவரை போலவும் வாழ முடியாது. அவரது மனைவி போலவும் சாந்தமாக இருக்க முடியாது என்பது எனது ஆணித்தரமான கருத்து. வேற்றுமொழி கவிஞர்கள் பாரதி கவியை கூறுகிறார் என்கிறார் நம் புவி. வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிறார். வீழ வேண்டாம். இன்று நாட்டில் நடக்கும் அவலங்களை பாடி பட்டி தொட்டிகளில் பரவ விடுங்கள். முடிகிறதா பார்ப்போம். இன்று எத்தனையோ அநியாயங்கள் நடக்கிறது, பாடுங்கள். பட்டி தொட்டிகளில் பரவ விடுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா என்பதை அடுத்த நாள் கவனிப்போம். பாரதி போல அச்சமில்லை என்று பாடவும் முடியாது, அச்சமின்றி வெளியே செல்லவும் முடியாது. இதுதான் இன்றைய நாட்டின் சூழ்நிலை. பாரதி அன்று ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சிறுவனை, வேற்று ஜாதி சிறுவனை கூட அழைத்து வந்து உணவு ஊட்டி அவனை சரி செய்து விட்டார். இன்று ஒரு குழந்தையை எடுத்து வந்து பணக்காரர்கள் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வேற என்ன பண்றாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தையை எடுத்துட்டு வந்து வீட்டுல வளர்க்குற ஒரு ஆண்மகனோ பெண்மகளோ முடியாது. இன்றைய சூழ்நிலையில் பாரதி போல் வாழ்வது என்பது இயலாது என்பதே எனது ஆணித்தரமான கருத்து. நாடு முன்னேற அன்று பாரதி பாடினான். உண்மை, விடுதலை கிடைத்தது. என்று கிடைத்தது? அவரது கனவு மெய்ப்பட்டது. உண்மை உண்மை உண்மை. ஆனால் இன்று உண்மையாகவே சுதந்திரம் கிடைத்ததா என்பதே கேள்விக்குறி. காந்தி சொன்னது போல நம்ம பெண்கள் வெளியே போகவும் முடியாது, வெளியே உள்ள வரவும் முடியாது. எல்லோருக்கும் அந்த தைரியமும் வருவதில்லை. சிலர் தைரியமாக போறாங்க, எல்லாமே சாதிக்கிறாங்க. சாதிக்கும் பெண்களும் உண்டு. அதற்காக அன்று போல சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு எல்லா குழந்தையும் போயிட்டு அழகா வெற்றி பெறுவதில்லை. யாரோ ஒரு குழந்தை வெற்றி பெறுகிறது, மற்ற குழந்தைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றன. எனவே முதியோர்கள் கூட, பெரியவர்கள் முதியோர்கள் கூட படித்து பயன்பெற முடியும் பாரதியின் கவிதைகளை. இன்று கூட எழுச்சி. சிறு குழந்தைகள் நாங்கெல்லாம் படிக்கும் போது கூட அச்சமில்லை என்று பாடுவோம். அதுபோல் இன்று ஒரு குழந்தையும் தமிழை படிப்பதில்லை. தமிழ் என்று சொல்லவே தெரியாது. தமிழ் எங்கே இருக்கிறது பாரதியின் நாடு? பாரதி நாடு இல்லை. இன்று பாரதி போல் வாழ்வதில்லை. வாழ்வது என்பது முடியவே முடியாது என்பது எனது கருத்து. நமது நடுவர் அம்மா அவர்கள் பக்கம் தீர்ப்பு கூறிவிடாமல் எங்கள் கருத்தையே சரி என்று சொல்ல வேண்டும் என்று
மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அம்மா. சிறப்பு அம்மா. இன்றும் 6 பேர் பேசியிருக்கிறீங்க. மறுபடியும் அவங்களுக்கு தலைமைக்கு ஒரு சுற்று கொடுப்பேன். உங்களுடைய கருத்துக்களை ஆராய்ந்து எது சிறப்போ அதுதான் நடுவரினுடைய தீர்ப்பாக இருக்குமே தவிர, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடமை சான்றோர் கனி. அதனால எந்த கருத்துகள் வலிமையுடையதாக இருக்கிறதோ இன்னும் கூட ஒரு சுற்று இருக்கு அவங்களுக்கு. அதனால கருத்துக்களை ஆராய்ந்து தீர்ப்பு சொல்லக்கூடியதுதான் என்னுடைய நடுவர் பணியாக இருக்கிறது. சிறப்பு அம்மா. நீங்க பேசின நான் கருத்துகளும் கேட்கறத கேட்டம்மா. அற்புதமாக நீங்க இருந்தது. கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களுடைய நான் நேர்மைக்கு மட்டுமே வழிவகுப்பவள். அதனால இறுதியில எந்த கூற்று சரியா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்றேம்மா. சரி சிறப்பு சரி அம்மா. சரிங்கம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்க பேசுனது அற்புதமாக இருந்த கருத்து. ஏன் பேசலாம், ஆனா காலகட்டத்துல அந்த நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதை மிக எளிமையான யதார்த்தமான கருத்துகளாக திருமதி நாகம்மாள் நீலகாந்தன் அவர்கள் முன்வைத்தார். பேசுறதுக்கு செய்யறதுக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு, தமிழ் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா பள்ளிக்கூடங்கள் இல்ல, தமிழ் படிக்கிறது இல்ல, தமிழ் படிக்க யாரும் விரும்புறது இல்ல, பெற்றோர்களே அவங்களுக்கு ஊக்குவிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் ரொம்ப இருக்கு. ஆமாம்மா. அது மாதிரி பெங்களூர்ல பெண்கள் சிவாஜி பெண்கள் நகர்ல ஒரு இந்தா, பெங்களூர்ல சிவாஜி நகர் என்ற இடத்துல ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் எனக்கு தெரிந்தது இருந்தது. நன்றாக எது? நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது மது பாட்டில்களின் இடமாயிடுச்சு. அது ஒரு ரெண்டாவது. சிறப்பான சில யதார்த்தமான கருத்துக்களை இங்கே நாகம்மாள் நீலகாந்தன் அவர்கள் முன்வைத்தார். பெண்மைகள் விடுதலை கிடைத்து விட்டது, பெண்கள் முன்னேறுகிறார்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் கூறியிருந்தாலும் கூட அனைவருக்கும் அது வசப்படுகிறதா அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. சிறப்பு அம்மா. இன்றைய சூழலில் பாரதி போல் வாழ முடியாதுங்கிறதா அவங்களுடைய கருத்தாக இருந்தது. சிறப்பு. இவரை தொடர்ந்து இல்லை இல்ல பாரதி மாதிரி எங்களால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே முன்மொழிய வருகிறார் மருத்துவர் திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் காவேரி பாக்கத்திலிருந்து. வாருங்கள் அம்மா, தங்களுடைய கருத்துகளுக்கு வலிமை சேருங்கள். காணொலியை திறந்து கொண்டு வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயன் வள்ளுவனை வணங்கி செயலாளர் பாரதிதாசனை வணங்கி காணொலியை திறக்க முடியலன்னு பரவாயில்ல. வணக்கம் சகோதரி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களே, உங்களுடைய காணொலியை திறந்துட்டு முடிஞ்சா பேசுங்க, இல்ல அப்படின்னா தொடர்ந்து பேசுங்க. ரெக்கார்டிங் நான் ஜூம்ல நான் இதுல வீடியோ இல்லாம பேசட்டுமாமா காணொலி? உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயன் வள்ளுவனை வணங்கி செயலாளர் பாரதிதாசனை வணங்கி நம் ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி இன்றைய பட்டிமன்றத்திற்குள் வருகின்றேன். இன்றைய தலைப்பே இன்றைய சூழலில் பாரதியாராய் போல் ஒவ்வொருவரும் வாழ முடியுமா முடியாதா? முடியும்ன்றதுனால்தான் அத்தனை பேருமே வந்திருக்காங்க. எதிர்கட்சியும் சரி நம்மளும் சரி பார்த்தோம்னால முடியும்னு சொல்லி தைரியமா வந்துட்டோம். முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து உக்காந்து முடியாதுன்னு தான் அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க. அத்தனை பேருமே பார்த்தோம்னா 60 வயதை தாண்டியவர்களாக தான் இருக்கின்றார்கள். அவங்க எல்லாம் தான் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். ஆனா நாங்கெல்லாம் தைரியமா முடியும்னு இறங்கி கோதால பேசுறதுக்கு வரோம். ஆனா அவங்க யாருமே முடியாதுன்னு சொல்றாங்க. பாரதி போலதான் அவர் எப்படி தன்னுடைய மனப்போக்கு தன்னோட எப்படி சொல்றது, எப்படியோ என்னுடைய மனப்போக்குல நான் வாழறேன்னு வாழ்ந்த மனிதர். அதை போலதான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வாழ்வதால் தான் இந்த வலையொலி காட்சியில கூட வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கான ஒரு தைரியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்க எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வந்து செய்கின்றோம். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பத்தி நான் கவலை துளி கூட எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம செயல் செய்யறது நல்ல செயல். அதனால அந்த பாரதியை போல வாழக்கூடிய வாழ்க்கை தான். அவர் இயற்றிய ஒவ்வொரு கவிதையும் வரிகளும் வார்த்தைகளும் மயிர் கூச்சரிக்கும். அந்த வார்த்தையை வச்சுதான் இன்றைக்கு காலகட்டத்துல பார்த்தோம்னா ஒரு சினிமா எடுக்கிறாங்களே, அதுல வர பஞ்ச் எல்லாமே அந்த வார்த்தைகளை எடுத்து தலைப்பா கொடுக்குறாங்க.
சூரரை போற்றுன்றாங்க, அச்சமில்லை அச்சமில்லைன்றாங்க, அச்சம் தவிர நெஞ்சு பொறுக்குதில்லையே, நேர்கொண்ட பார்வை, இப்படி எடுக்கிற வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையவே பாருங்க, தீ போல பாயுது. இந்த தீ போல பாயறதுனால கதை கண்டென்ட், நான் விஷயத்துக்குள்ள போகல, வார்த்தைகள், அந்த வரிகளே நம்மள தீயா பறக்க வைக்குது. எங்க அணியில சொன்னாங்க புவிமா, பாரதி தீ, அந்த தீன்ற வார்த்தை தான் நம்மளுக்கு உள்ள ஒரு நெருப்பா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்துல என்ன இல்ல, நம்ம எல்லாமே இருக்கு, அனுபவிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். அந்த அவர் வாழ்ந்த வறுமையில வாழணும்னு நினைக்கிறாங்களா, அந்த வறுமையை கூட இன்றைக்கு சூழல்ல வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம இந்த கொரோனா காலத்துல வாழ்ந்துட்டோம். அந்த கஷ்டங்களையும் நம்ம பார்த்தோம். அவர் போல பறவைகளுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் உணவு கொடுத்ததை போல கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். எதுவும் இல்லை என்று நாம் சொல்லவில்லை. பெண்ணுரிமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தழைக்குமாம்னு சொன்னார். அந்த வார்த்தை இன்னைக்கு உண்மையிலேயே நடந்தேறி இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ஆண்களை சரிசமமாக இல்லை, ஒரு படி மேல போய் தான் இன்னைக்கு சிஇஓவா உட்கார்றாங்க ஒவ்வொரு பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள். முற்போக்கு சிந்தனை அதிகம் கொண்ட மனிதர். அவர் சமுதாயத்தில், பிராமண சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப முற்போக்கு. அவரை போல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் கொண்ட மனிதரை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா, அவருடைய சித்தப்பா மும்பைல இருந்து வராரு. வரச்சே அப்பெல்லாம் இந்த மில் வேஷ்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மில் வேஷ்டியை வாங்கி வந்து கொடுத்து கட்டிக்கிறதுக்கு கொடுத்தா வாசல்ல கழுத நின்றுட்டு இருக்கான். அந்த கழுத மழையில நனையறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துமே போத்திட்டு வந்துடுறாரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அதாவது ஐயோ அந்த கழுத நனையறதே, நமக்கு இருக்கே வேஷ்டி, இந்த அழுக்கு வேஷ்டி கூட நமக்கு போதுமேன்னு வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்ட மனிதன். கல்வி மூலமாக மாற்ற முடியும்னு நினைச்சு எல்லாத்தையுமே மாத்திட்டு வந்தாரு. இன்னைக்கு இவ்வளவு தைரியமா அவர் போல நம்ம பேசுறோம் கொள்றோம் அப்படின்னா அந்த கவிதைகள் தான் நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கு. நிமிர்ந்த நன்னடையோட, நேர்கொண்ட பார்வையோட, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத துணிவுடன் நம்மளை ஒவ்வொருவரையும் வாழ வைத்து நம்மில் பாரதியாய் வாழ்ந்து கொண்டு, நம்ம எல்லாருமே பாரதியா வாழறோம். ஒருத்தர் கூட பாரதியா இல்லாம இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை பாரதியை நினைக்காம இல்ல. வள்ளுவனை எப்படி நம்ம வழி நடந்து அவருடைய வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கோமோ, பாரதியாய் தான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எனது பட்டிமன்ற விவாதத்தில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, காவேரி பாக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமை அம்மா, அருமை. பாரதியினுடைய சொற்றொடர்களே எங்களுக்கு ஊக்கமளிக்கின்றன. அவனுடைய ஒவ்வொரு கவிதை வரியும் ஒரு தன்னம்பிக்கைக்குரிய வரியாக எங்களுள்ளே எழுகிறது. அதனால் நாங்கள் பாரதியாக வாழ முடியும் என்று தன்னுடைய கருத்தை இங்கே முன்மொழிந்தார் மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். இப்பொழுது இந்த அணி தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பேச அனுமதி அளிக்கப்படுகிறது. தங்களுடைய கருத்துக்களை தொகுத்து கூறவும் அல்லது எதிராளியினுடைய கருத்துக்களை மறுத்து பேசவும் இங்கே அவர்களுக்கு ஒரு 2-3 நிமிடங்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது. முதலாவதாக, இன்றைய சூழலில் பாரதி போல் வாழ முடியும் என்ற கருத்திலே தன்னுடைய கருத்தை தொகுத்துரைக்க வருகிறார் திருக்குறள் தொண்டர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது எங்க எதிரணியில சொன்னாங்க அத்திப்பூ மாதிரி பாரதி அப்படின்னு. அத்திப்பூ 50 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கும். இப்ப பாரதி பிறந்து 150 வருஷம் ஆக போகுது. அப்ப அவங்க சொன்னபடி பார்த்தா கூட இந்நேரம் 3 பாரதி உருவாயிருப்பாங்க. அப்ப அவங்களே ஒத்துக்கிறாங்க பாரதி போல வாழ முடியும் அப்படின்றதுதான். அது மாதிரி தமிழை இன்றைக்கு மதிக்கல அப்படின்றாங்க. இப்ப தமிழை பற்றி விழிப்புணர்வு நிறைய இருக்கு. நம்ம தாய்மொழியை காக்கணும், தமிழ்ல பேசணும் அப்படின்னு அவங்களால கத்துக்க முடியலனாலும் ஆசிரியரிடம் தேடி போய் கத்துக்கிறாங்க. முன்னெல்லாம் தமிழ் கற்றால் வேலை இல்ல, தமிழ் ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு தமிழ் ஆசிரியர்களை தான் ரொம்ப தேடுறாங்க. அதிக தேவை இருப்பது தமிழ் ஆசிரியர்களுக்கு தான். இணையத்திலையும் கத்துக்கிறாங்க, நேர்லயும் தனிப்பட்டு ஆர்வமாக போய் தமிழை பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் கற்றுக்கொள்கிறார்கள். அதை விட வெளிநாட்டவர்கள் தேடி தேடி கற்றுக்கொள்கிறார்கள். தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் மொழியையும் ரொம்ப ஆர்வத்தோட கத்துக்கிட்டு பிழை இல்லாம பேசுறாங்க.
இதெல்லாம் வந்து சொன்ன மாதிரி பாரதியை வந்து நம்முள் இன்னும் இருக்கிறார், அவரை நாம் பிரதிபலிக்கிறோம் அப்படின்றதற்கான ஒரு சான்றாகத்தான் அமையுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி பாரதி அப்படின்னு பேர் சூட்டி வந்து அழகு பாக்குறாங்க. ஏன்னா பாரதியை போல நம்முடைய பிள்ளை வர வேண்டும் அப்படின்னு. அந்த பிள்ளைகளும் வந்து பாரதியாக தான் வந்து இன்னைக்கு திறமையை வெளிப்படுத்துகிறார்கள், சமூகத்தில் வந்து சிறப்பாக மிளிர்கிறார்கள், பாரதி சுடராகத்தான் ஒளிர்கிறார்கள் என்று சொல்லலாம். இப்படி பாரதி வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம முன்னோராக இருந்து நம்முள் இருந்து இயக்குகிறார், நம்முள் வெளிப்படுகிறார். அதனால் நாமும் வந்து பாரதியாக மாறுகிறோம். பாரதி அந்த காலகட்டத்திலேயே அப்படி வாழும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் அது ஒண்ணும் கடினமான விடயமே அல்ல. மிகவும் எளிதாகவே நாம் வந்து பாரதியை போல அழகாக வாழ்ந்து விடலாம். எப்படி நம்ம அப்பாவை மாதிரி தாத்தாவை மாதிரி நம்ம வந்து பின்பற்றி வாழுகிறோமோ அது போல நம்முடைய மூதாதையர் நம்முடைய முன்னோடியாக இருந்தவர் பாரதி. அவரை பின்பற்றி ஏன் நம்மால் வாழ முடியாது? அப்ப வந்து பாரதி வந்து ஒரு கனகலிங்கத்துக்கு வந்து பூணூல் போட்டு தன்னோட வந்து சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பல கனகலிங்கங்கள் வந்து முன்னேறி வந்திருக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பு வந்து அரசாங்கமே வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும், கல்வி கற்க வேண்டும், நல்ல நிலையை வந்து அடைய வேண்டும் அப்படின்னு அவர்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை வாழ்வில் பெறுகிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து பாரதியினுடைய வெற்றிதான். பாரதி போல் நாம் வாழ்வதற்கான சான்றுகள் தான். அவர் என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னாரு. அப்ப அந்த காலகட்டத்துல அவர் ஒருத்தர் தான் இருந்தார். ஆனா இன்றைக்கு வரக்கூடிய இளைய சமுதாயம் எல்லாமே வந்து சுடர்மிகும் அறிவோடு தான் இருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு அறிவு, அவ்வளவு ஒரு திறமை. அவர்கள் எல்லாம் பட்டை தீட்டினால் சிறப்பான வைரமாக வந்து ஜொலிக்கக்கூடியவர்கள். அப்ப அவர்களுக்கு வந்து நம்ம பாரதியினுடைய எண்ணங்களை ஊட்டி வளர்த்தால் கண்டிப்பாக பாரதியை போல் வாழ முடியும். அதனால் நடுவர் அவர்களே, எங்கள் அணியின் வாதம் இந்த காலகட்டத்திலும் இன்றைய சூழ்நிலையிலும் வாய்ப்புகளும் சரி மனம் இருந்தால் கண்டிப்பாக பாரதி போல் வாழ முடியும், வாழ முடியும், வாழ முடியும். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி. சிறப்பு சிறப்பு அம்மா, சிறப்பு. பாரதியை போல இன்றைய காலகட்டத்திலும் வாழ முடியும் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து தன்னுடைய அணிக்கும் வலிமை சேர்த்திருக்கிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அவர்கள். அவர்களை எதிர்த்து பாரதி போல் வாழ முடியாது இன்றைய சூழலிலே என்று தன்னுடைய அணிக்கு வலிமை சேர்க்க வருகிறார் மீண்டும் ஒரு முறை பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள். வாருங்களை. அனைவருக்கும் வணக்கம். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா. உங்களிடமா பாடினாங்க, பொய்யா சொல்றீங்களே. அதுவும் பாரதியை பத்தி பேசும்போது முடியும்னு சொல்லிட்டு வந்து பொய்யா பேசுறேன். பரவாயில்ல, நான் வர்றேன், யோகாவுக்கு அப்புறம் வர்றேன். ஏன்னா அவங்கள ஒரு தள்ளுத்தல்னா இந்த சீட்டு கட்டு அடிக்க வச்சாங்கன்னா மொத்த சீட்டை ஊதுறோம்ல, அந்த மாதிரி ஊதுருவாங்க. அணி மொத்தமா ஊதுறோம். அப்புறம் வருவோம். வீரமா வந்தாங்க, நல்லா பேசினாங்க, வீரமா பேசினாங்க திருமதி புவனேஸ்வரி. ஆனா என்ன ஆகுதுன்னா, போன வாரம் பட்டிமன்ற பேச வேண்டிய இந்த வாரம் பேச அம்மா பாரதியுடைய எண்ணங்கள் கனவாச்சா நனவாச்சா என்பதல்ல கேள்வி. பாரதி போல் வாழ முடியுமா என்று சொன்னால் பாரதியின் பாடல்களில் உள்ளதெல்லாம் நனவாச்சு. நாம அப்படி இல்ல. பாரதி எப்படி வாழ்ந்தானோ அப்படி வாழ முடியுமா முடியாதா? இந்த கேள்விக்குள்ள வாங்க. பாரதி போல் வாழ முடியுமா என்று சொன்னால் பாரதி தன் வாழ்க்கை எப்படி ஒரு நெருப்பு மாதிரி வாழ்ந்தானோ சொல்றான். தேடி சோறுநிதம் தின்று சின்ன சிறுகதைகள் வர்றான். வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோன்றான். எத்தனை பேர் எல்லாம் தேடி சோறுநிதம் தின்றவங்களாகவோ சின்னஞ்சிறு கதைகளை பேசுறவனாகவும் தான் இருக்கிறாங்க. அப்ப பாரதி பாரு எப்படி வாழ முடியாது. அடுத்தாப்புல நம்ம ஸ்ரீபிரியாமா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. இவங்களே சொல்லிட்டாங்க. யாரு நம்ம புவனேஸ்வரியாவை பேசி முடிக்கும் போது இந்த மாதிரிலாம் இருந்தா இனி பாரதி போல் வாழ முடியும். அப்ப இப்ப வாழல, இன்றைய சமூக சூழ்நிலையில் பாரதி போல் வாழ முடியாது என்று அவங்களே ஒரு இனி வாழ முடியும். எப்போ இவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. முடியும் என்பதால் தான் வந்துக்கிறாங்களாம்.
இது நம்ம ரேஷன் கிடையாம சக்கரை போடுறாங்க லைன்ல நிக்கிறதுக்கு. முடியும் என்பதற்காக தான் வந்துருக்காங்க. தீப்பிரியாமா சொல்றாங்க முடியும் என்பதற்காகத்தான் எல்லாம் வந்து இல்லம்மா முடியாதுன்றதுனாலதான் வந்திருக்காங்க. நீங்களும் முடியாததுனாலதான் முடியும்னு சும்மா வந்து பேச வந்து. பாரதி போல் வாழ முடியாது. பாரதி நினைத்ததை போல், பாரதி வாழ்ந்ததை போல் அந்த அணியுடைய தலைவருக்கு வர்ற அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ரொம்ப வேகமா வந்து பேசுவாங்க, ஆர்வமா பேசுவாங்க, ரொம்ப நல்லவங்க. செல்லாம் வர்றேன், செல்லாம் வர்றேன் செல்லாம். இந்த செல்லம்மா செல்லம்மான்னு ஒரு அம்மா பேசுற மாதிரி ஒரு கவிதை எழுதுனீங்களா? அந்த கவிதைய நம்ம சாலமன் பாப்பையா படிச்சுட்டு பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பேசுவதாக திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் எழுதிய கவிதை உண்மையிலும் உண்மையாக இவருடைய சிந்தனையாக இருந்ததுன்னு எழுதி கொடுத்தாரு ஐயா சாலமன் பாப்பையா. அந்த கவிதை என்ன சொல்லியிருக்கிறீங்க? பாரதி போல் மற்றவர்கள் செல்லம்மாவே ஒத்துக்கொள்ளவில்லை. இன்றைய காலகட்டத்தில் பாரதி போல் வாழ முடியாது என்பதை உங்கள் கவிதையின் மூலமாக சொல்லி அது நம்ம சாலமன் பாப்பையா பொறுமதான் சொல்லியிருக்காரு. பட்டிமன்றத்துடைய பிதாமகன் அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த பட்டிமன்றத்துல வந்து நீங்க முடியும்னு பேசுறீங்க. முடியாதம்மா, முடியாது. பாரதி வாழ்ந்த வாழ்வு என்பது, அவன் சிந்தித்த சிந்தனை என்பது, அவன் தான் எப்படி சிந்தித்தானோ அது போல வாழ்ந்தான். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு சின்ன நடவடிக்கை வரும் என்றால் எத்தனை பேர் பேசுவார்கள், எத்தனை பேர் எழுதுவார்கள். சிறை வரும் என்று தெரிந்திருந்தும் எழுதினார், சிறை வரும் என்று தெரிந்திருந்தும் எழுதினார். வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவையும் சிறையிலே அடைத்து விட்டார்கள். எழுதுறான், உடனே எழுதுறான் பாரு, உடனே எழுதுறான் பாரு, எழுதுறான். தண்ணீர் விட்டோ வளர்த்தோ இப்பயிரே. என்ன 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 பாருங்க. எத்தனை பேர் எழுதுவான் இன்னைக்கு? அமைதியா இருக்கும், நமக்கு வேணாம் வம்புன்னு இருக்கும். எனவே பாரதி போல் பாரதியாக, பாரதி எப்படி வாழ்ந்தாலும் அது போல் வாழ முடியாது. பாரதி சொல்லியிருக்க பாடங்களை போல நாம் சிலவற்றை நடைமுறைப்படுத்தலாமே தவிர பாரதியாக நாம் வாழவே முடியாது. கூறி என்னுடைய பட்டிமன்ற வாதத்தை முன்வைக்கிறேன். நான் அந்த பட்டிமன்ற தலைப்பு எது கொடுத்தாலும் பேசுறவன் கிடையாது. என் உள்ளத்துக்கு உடன்பட்டதை மட்டும்தான் பேசுவேன் என்று கூறி, என் உள்ளத்தை பொறுத்தவரை பாரதியை போல் என்னால் வாழ முடியாது. உங்களால் வாழ முடியும் என்றால் மகிழ்ச்சி, வாழுங்கள், உங்களை நான் வணங்குகிறேன். என்னால் வாழ முடியாது. என்னை இந்த சமூக சூழல் வாழ அனுமதிக்கவில்லை, உங்களையும் அப்படித்தான் அனுமதிக்கவில்லை என்று கூறுகிறேன். என்றாலும் நீங்கள் வாழ்கின்றால் மகிழ்ச்சி, உங்களை நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. எனக்கே ஒரு மாதிரி இப்ப அப்படியே தலை சுத்தும் போல இருக்குதே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் ஒரு பக்கம் இவங்க பேசின கருத்துகள் பார்த்தா அப்படி இருக்கு, ஐயா பேசுறது பார்த்தா அது ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி தீர்ப்பு சொல்றது தெரியல, தடுமாற்றமாக இருக்கிறது. ஆனாலும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய அந்த தெளிவான சிந்தனையும் அறிவும் இருந்தால் சரியா தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன். பாரதியை போல் வாழ முடியுமா, முடியாது? அப்ப பாரதி என்பதே ஒரு தனி மனித வாழ்க்கையை, அவனுடைய வரலாற்றை இங்கே நாம் எடுத்துக்கொள்கிறோமா, அல்லது பாரதியினுடைய சிந்தனைகளை, அவன் சொன்ன சொற்களை, அவன் சாதிக்க நினைத்ததை நாம் இங்கே பாரதியாக எடுத்துக்கொள்கிறோமா அப்படிங்கிறதா ஒரு கருத்து. எல்லாத்துக்கும் அஞ்சாதீங்க அம்பர், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவன் இல்லையே. இப்ப எதுக்கு எடுத்தாலும் ஒரு அச்சம், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேங்கிறது தான் அவருடைய சிந்தனை, அவருடைய வாக்கு. அதுதான் அச்சப்படாதே அப்படின்னு. சிலவற்றை போ போ போன்னு வெளியே தள்ளி இருப்பார். நீதி 100 சொல்லுவாய் போ போ போ, காசு நீட்டினால் வணங்குவாய் போ 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 அப்படின்னு. அவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயும் இதே சூழல் தான் இருந்தது.
காசு கொடுத்தால் எல்லாம் கிடைக்கும் என்பதை நீதி 100 சொல்லுவாய், காசு நீட்டினால் வணங்குவாய் அப்படிங்கிற கருத்துகளையும் அவர் முன்வைத்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான சமூகத்தை அவர் எதிர்பார்த்தார். அது மாதிரி பெண்களை வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படிங்கிறார். அப்ப பெண்ணினுடைய முன்னேற்றம், பெண்ணினுடைய கல்வி, சமுதாய முன்னேற்றம், ஒரு தன்னம்பிக்கையான சில எண்ணங்கள், இது எல்லாம் சமூகத்தில் இருக்கவங்க கிட்ட வேணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அறிவியல் சிந்தனைகளை கூட நாம் நோக்கும் பொழுது, ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் அப்படின்னு. அப்ப ஓயுதல் இல்லை. இன்றைக்கு ஒரு காலகட்டத்திலே 1947 இருந்த நாட்டினுடைய வளமை, செழிப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு விடுதலைத்தனம், அடிமைத்தனம் இல்லாத ஒரு நிலை, அனைத்தும் இன்றைய நாடு முன்னேற்றம் கண்டிருக்கிறது என நாம் நோக்கும் பொழுது, அங்கே பாரதியினுடைய சிந்தனைகளின் வழி பலராலும் அது முடியும் என்று சாதித்ததனால்தான் ஓரளவு நடை போட்டுக் கொண்டிருக்கு. உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். அப்ப முதல்ல நம்முடைய நெஞ்சுக்குள்ள அச்சமில்லாத ஒரு தனம் வரணும். இப்ப அச்சமில்லாத ஒரு எண்ணம் வரும் பொழுதுதான் நம்மால அந்த காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு பாரதி சொல்றார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின் வேறொன்று கொள்வாரோ, ஆரமுது உண்ண ஆசைப்பட்டால் கல்லில் அறிவை செலுத்துவாரோ. ஆரமுது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல் எடுத்து குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. மாதிரி தைரியமாக சிலவற்றை அவர் சொல்லியிருக்கிறார். பாஞ்சாலி சபதத்துல பேய்கள் அரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு அரசாங்கத்தையே கூட அவர் எதிர்த்து போராடி பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை நாம் எதிர்த்து நின்று போராடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாஞ்சாலி சபதமே நமக்கு நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. இரு பகடை என்றாய், இது பொறுப்பதற்கில்லை, எரிதழல் கொண்டு வா, அண்ணனின் கையை எரித்து விடுவோம். இப்ப தீமை செய்தவர்களை அழிக்க வேண்டிய ஒரு எண்ணம், எதிர்த்து நின்று போராட வேண்டிய ஒரு சக்தி, தெளிந்த நல் அறிவு, நமக்குள் இருப்பதை அச்சமில்லாமல் செய்யக்கூடிய உணர்வு, இது அனைத்தும் முளைக்க ஆரம்பித்தாலே அந்த செடி முளைத்து வந்தது. ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தன் ஓடி வர்றான், அவனை ஓடிவா ஓடிவா, உன்னால முடியும் உன்னால முடியும் உன்னால முடியும்னு கையை தட்டனம்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமா இருக்கும், ஓடி வருவான், வெற்றி பெறுகிறானோ இல்லையோ, காண முயலைது அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இருதுன்னு திருக்குறள் சொல்றதை போல, ஜெயிக்கிறானோ இல்லையோ ஆனா ஜெயிப்பதற்குண்டான ஊக்கம் அவனிடம் இருக்கும். அதுபோல இன்றைய சூழல் எல்லா காலத்திலேயுமே, வெள்ளைக்காரனே அடிமைப்படுத்தி இருக்கான், அப்பவே அவனை நாம எதிர்த்தோம். இப்ப வெள்ளைக்காரன் இல்ல, நம்மாளுதான் உட்கார்ந்துருக்காங்க, அப்ப நாம எதிர்க்க முடியாதா? இந்த தன்னம்பிக்கை நமக்குள் முளைத்தால், முளைக்கும், முளைத்திருக்கிறது பலரிடம். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை மிகுந்த எண்ணங்களை பாரதியினுடைய வரிகள் தந்திருக்கின்றன. அதனால் எல்லாம் ஒரே பாரதி, ஒரு பாரதியா மாத்திரம் முளைக்க முடியாது. பாரதியினுடைய சிந்தனைகள் பல்லாயிரம் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு சிந்தனைக்கான விதை போடப்பட்டிருக்கிறது, அது முளைத்திருக்கிறது, அது ஆங்காங்கே எதிரொலிக்கிறது. ஒருவர் ஒன்றை எதிர்த்தால் மற்றொருவர் ஒன்றை எதிர்க்கிறார்கள். ஆக போராளிகள் இல்லாமல் இல்லை, எதிர்ப்பு என்பது இல்லாமல் இல்லை. அவனை போல அந்த அச்சமில்லாத தனம் சிலரிடம் இருக்கிறது. அவனை போல தமிழை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிலரிடம் இருக்கிறது. அவனை போல தன்னிடம் இல்லாத பொழுதும் பிறருக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலரிடம் இருக்கிறது. இவை அனைத்தையும் இந்த ஜல்லிக்கட்டை போல, புதுமை பெண்ணை போல, இன்னும் பல நிகழ்வுகளை போல நாம் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே
அனைவருமே பாரதியாக வாழ முடியுமா என்றால் முடியாது. ஆனால் நம்மால் அவனுடைய சிந்தனை ஒன்றை எடுத்துக்கொண்டு பாரதியாக வாழ முடியுமா என்றால் முடியும். பாரதியினுடைய ஒரு சிந்தனை ஒருவருக்குள், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நிகழ்விலாவது நிச்சயமாக வெளிப்படுத்த முடியும். அதுவே பாரதியாக நாம் வாழ்ந்ததற்கு சமம் என்று கூறி, பாரதியை போல ஒரு சிந்தனையாவது எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயத்திலே நம்மால் வாழ முடியும் என்று கூறி, மிக அருமையாக பேசிய இந்த சகோதரிகளுக்கும் கவிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஊக்கப்படுத்தினால்தான் அவர்கள் முன்னேறுவார்கள். இன்றைய இளைஞர் சமுதாயம் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். பாரதியனுடைய சிந்தனைகள் மென்மேலும் பெருக வேண்டும். ஒரு நெஞ்சில், ஒரு மனிதனுள், ஒரு இளைஞனுள் ஒரு பாரதியினுடைய சிந்தனை வலுப்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நினைத்தால் பாரதி போல நம்மால் இன்றைய சூழலில் வாழ முடியும் என்று கூறி, என்னை நடுவராக இவ்விடத்திலே அமர்த்திய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு அம்மா, சிறப்பானதொரு தீர்ப்பை வழங்கினீர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பல்வேறு நிகழ்வுகள் இதுபோக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்மோடு இணைந்து ஜெர்மன் தமிழருவி வானொலியும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் கண்டு கழியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள். இது போல தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வருகிறது. அதில் பங்கு கொள்ளுங்கள். பங்கு கொள்ள முடியாதவர்கள் அதை ஜெர்மன் தமிழருவி வானொலி மூலமாகவும் சங்கத்தமிழ் வலைக்காட்சி மூலமாகவும் கண்டும் கேட்டும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம். நன்றி. நன்றி அம்மா.